ஜென்னுக்கும் புத்த மதத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்ன ஒத்துக்குவீங்களா? ஜென்னுக்கும் புத்த மதத்துக்கும் தொடர்பு இல்லை. தாந்திரீகத்திற்கும் சைவத்திற்கும் தொடர்பு இல்லை. சூஃபிசத்துக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு இல்லை. ஹசனிசத்துக்கும் யூத மதத்திற்கும் தொடர்பு இல்லை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் அந்த மதத்தோட தானே கனெக்டட். கிறிஸ்துமஸ் என்கின்ற விஞ்ஞானி, மிகப்பெரிய மெஞ்ஞானி சொன்னதாக ஓஷோ பதிவு செய்கிறார். புத்த மதத்திற்கும் ஜென்னுக்கும் தொடர்பு இல்லை, ஆனால் புத்தனுக்கும் ஜென்னுக்கும் தொடர்புண்டு. தாந்திரீகத்திற்கும் சைவத்திற்கும் தொடர்பில்லை, சிவனுக்கும் தாந்திரீகத்திற்கும் தொடர்புண்டு. இஸ்லாத்திற்கும் சூஃபிசத்திற்கும் தொடர்பில்லை, முகமதுவுக்கும் சூஃபிசத்திற்கும் தொடர்புண்டு. நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மெடிக்கலினுடைய சூழல் எதுவாக இருந்தாலும், அந்த நிறுவனங்களுடைய சூழல் எதுவாக இருந்தாலும், இண்டிவிஜுவலா நீங்க ஒரு விஷயத்தை, கொள்கையை கையில் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் அந்த அறத்திற்கும் தான் தொடர்பே தவிர அறமற்ற இயங்கக்கூடிய நிறுவனங்களிடம் இருந்து நீங்கள் விலகி நில்லுங்கள். உங்களுடைய அந்த விலகி நின்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த பெரும் சேவைதான் இந்த மனித குலத்திற்கான மிகப்பெரிய சேவையாக இருக்க முடியும். நான் சமீபத்தில் ஒருத்தருடைய பேச்சு கேட்டேங்க. என் மனசில் சில சிந்தனைகள் வருகின்றன. ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய குழந்தை சர்ஜன் ஆகிறதுக்கான ஒரு லிங்க் எப்படி கொடுத்துச்சோ, பெரிய விஷயங்களை சிந்திப்பதற்கான வார்த்தைகளை நான் இதோ உங்களுக்கு தருகிறேன். என் வார்த்தைகளிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போய் உள்ள இன்பிட்வீன் லைன்ஸ் நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், நான் அவர் பேச்சை கேட்கிறேன். ஆசிரியராக இருக்கக்கூடிய எனக்கும் அவருடைய பேச்சுக்கும் பணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று என்னால் விலகிவிட முடியும். ஆனால் ரொம்ப ஆழமா பண்ணனா என்னால் இன்டர் கனெக்ட் பண்ண முடியாது. எந்த சொல்லையும் யார் ஒருவர் இன்டர் கனெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அவர்கள் அந்த துறையில் ஜெயிக்கிறார்கள். ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு மேதை இருந்தார் கோயம்புத்தூரில். அவரை என்னுடைய மகனார் ஜிடி கோபால் அவர்களை சந்திக்க நான் சென்றிருந்த பொழுது அவர் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு என்னை அழைத்து சென்றிருந்தார். அவர் நடத்துகின்ற பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி கீழ்த்தளத்தில் தச்சு வேலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த லெபார்டரியில இருந்தார். சின்ன சின்ன பீசஸா மரத்தை வெட்டி அந்த பீசஸ்க்குள்ள அவ வந்து ஒரு சில விஷயங்களை செய்வதற்கான பயிற்சியில இருந்தார். ரொம்ப ஆக்யூரேட்டா அதை அவ செய்யணும். அவர் தாண்டி போகும்போது ஒரு கேள்வி கேட்டார், நீ என்னவாக போற, நீ என்னவாக போறன்னு கேட்டார். அந்த 8ஆம் வகுப்பு மாணவி சொன்னாள், நான் சர்ஜன் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன். உடனே அவர் சொன்னார், டாக்டர் ஆக போறேன்ற தச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிற. அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு சர்ஜனுக்கு ஒரு உறுப்பை ஆபரேட் பண்றதுக்கான அந்த அக்யூரசியில கை சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என் புத்தி சொன்னது. அதனால் நான் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்கிறேன்ங்கிறாவ. எங்கிருந்து எங்க திங்க் பண்றாங்க பாருங்க. மனசை அலர்ட்டா வச்சிருங்க, அதான் ஜெயிக்கிறதுக்கான வழி. டாக்டர்ஸ்லாம் ரொம்ப சீரியஸா இருப்பாங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஆனா கிடையாது. உண்மையிலேயே ஹியூமர் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி எந்த டாக்டர் கிட்ட இருக்குதோ அவர்தான் மிக சிறப்பான மெடிக்கல் பிராக்டிஷனரா இருக்கிறார். ஹியூமர் இருக்கணுங்க. ஹியூமர் இல்லைன்னா அவன் ஏற்கனவே பாதி செத்து தான் வருவான். உங்களை பார்த்த உடனே அடுத்த நிலைக்கு கீழே இறங்காமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு ஆபரேஷன் தியேட்டர்ல எனக்கெல்லாம் சர்ஜரி நடந்திருக்குங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல எப்போ செடேஷன் கொடுத்துட்டு அந்த டாக்டர் கேட்பார், உன் பேர் என்ன, நீ பேச்சாளரா, ப்ரொஃபஸரா இருக்கிறியா, ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, நீ எனக்கு கீழே இறக்கி விட, அதுக்கப்புறம் நான் உனக்கு பதில் சொல்றேன். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா சார், எங்க வேலை செய்றீங்க, கணக்கு தெரியுமா உங்களுக்கு, தெரியும் சார், நம்பர் சொல்லுங்க, எவ்வளோ சார் சொல்லணும், 1லேருந்து 10 சொல்லு. என் டாக்டர் எனக்கு சொன்னாருங்க, 1லேருந்து 10 சொல்லுன்னாரு. 1, 2, நான் நினைக்கிறேன் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படிச்சுட்டு இந்த ஆள் கையில் சிக்கிக்கிட்டு நம்பர் சொல்ல சொல்றாரு. 1, 2 அப்படி சொல்லப்படாது, 10லேருந்து 9, 8ன்னு சொல்லு. செடேஷன் கொடுத்துருக்காங்க, ஏறுது அது உள்ள. நான் சிரிச்சிட்டேன். 10, 9, 8, 7, 6ன்னு சொன்னேங்க. 5ன்னு சொல்லும்போது வார்டில் இருக்கேன். கண்ணை திறந்து 5ன்னு சொன்னேன். ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. வலி எனக்கு தெரிஞ்சா, எனக்கு பேரன்பு கொண்ட என் தாயை விடவும் பேரன்பு கொண்டவராக நான் பார்ப்பது வலி இல்லாமல் அல்லது வலியை நீக்கி மருத்துவம் செய்யக்கூடிய இந்த மனிதர்களைத்தான். மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு சேவையிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்வதற்கு தனிப்பட்ட முறையில், உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக அல்ல, தனிப்பட்ட முறையில் எந்த துறையை நீங்கள் கையில் எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அறம் சார்ந்த ஒரு பணிதான் ஆசிரியர் பணியும் மருத்துவ பணியும். அதுதான் ரெட்டி சார் வேற வேற விதமா உங்களுக்கு சொல்லிட்டு போனார். அறம் சார்ந்த ஒரு பணி. இந்த அறம் சார்ந்த ஒரு பணியை கல்வியும் மருத்துவமும் கையில் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிடுச்சு. ஆனா அதை கையில் கொடுத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி. நான் ஆசிரியராக நிற்கிறேன், நீங்கள் மருத்துவராக நிற்கிறீர்கள். ரெண்டுமே ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன்.
ரொம்ப மிகப்பெரிய ப்ரொஃபஷன். இறைவனுடைய மிகப்பெரிய பெருங்கருணை இல்லாமல் அந்த ப்ரொஃபஷன் அவ்வளவு சீக்கிரமா மற்றவர்கள் கைக்கு வராது. நீங்க புத்தருடைய ஒரு மந்திரம் கேட்டிருக்கீங்களா? புத்த மதத்தினுடைய மந்திரம் எப்பவுமே அந்த சாதுஸ், அந்த மாங்க் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புத்தம், அப்புறம் தம்மம் சரணம், ரெண்டாவது சங்கம் சரணம் கச்சாமி, மூணாவது தர்மம் சரணம் கச்சாமி. 3 பெற்றோர்கள் தான் சொல்லுகிறீர்கள், பிள்ளைகளுக்கு தெரியல பாருங்க, இல்ல தெரிந்தும் சொல்லாமல் இருக்கிறார்கள். இதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. நான் இதை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய 20-25 வருட அனுபவத்திற்கு பிறகு வேண்டுமானாலும் இதை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். புத்தம் சரணம் கச்சாமி என்ன அர்த்தம்னா, ஒரு துறைக்குள் நீங்கள் போகிறீர்கள் என்றால் ஒரு தனி மனிதனுடைய ஏதோ ஒரு அழைப்பின் பேரில் தான் அந்த துறைக்குள் போயிருப்பீர்கள், இல்லைன்னா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் போயிருப்பீங்க. அதனால் அந்த குருவிற்கும் யார் உங்களை இந்த துறைக்கு அழைத்து சென்றார்களோ அவர்களுக்கும் சரணம். புத்தம் சரணம் கச்சாமி. சரி, புத்தம் சரணத்தோடய இருந்துடலாமா? இல்லையா. புத்தர் எங்கே கூட்டிட்டு போனாரோ அந்த சங்கம் சரணம் கச்சாமி, அந்த சங்கத்தோட நிக்கணுமா, அந்த இன்ஸ்டிடியூஷனோட நிக்கணுமா? சரி, இன்ஸ்டிடியூஷனோடய நின்னுடலாமா? இன்ஸ்டிடியூஷன் மாற வேண்டாமா? தாமோதரன் சொன்ன மாதிரி மாறலாம். தனி மனிதனை புத்தனை விட்டு சங்கத்தை விட்டாலும் அந்த புத்தனும் சங்கமும் போதித்த கொள்கையை விட்டு ஒரு நாளும் மாறக்கூடாது என்பதற்காக தம்மம் சரணம் கச்சாமி என்று சொல்கிறார்கள் அவர் சொன்னாருங்க. தனி மனிதனும் இன்ஸ்டிடியூஷனும் முக்கியம் இல்ல, மிக முக்கியம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தான். மனித சேவை என்கின்ற இந்த கொள்கையிலே நம்மை நாமே மிக ஆழமாக இணைத்துக் கொண்டிருத்தல்.